ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனக்கிழங்க தண்ணி, மஞ்சள், உப்பு, புளி கொஞ்சம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் சைடு இது காராக்கருணை அப்படி சொல்லுவாங்க. இதுவும் வறுவலுக்கு தான். இது வெள்ளை பூசணி மீதி இருந்தது பொங்கலுக்கு வாங்கினதில். அதையும் தோல் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தேங்காய் சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய், சோம்பு, மிளகு, மிளகாப்பொடி, உப்பு, தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த வெள்ளை பூசணியில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த பூசணியை போட்டு கொஞ்ச நாள் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு எண்ணெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட விட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அந்த மசாலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மஞ்சள் பூசணியில் செய்யலாம், அவரைக்காயில் செய்யலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு காய்கறியில் செய்கிறப்பையும். அதுக்கிடையில் கிழங்கும் வெந்து வந்துருச்சு. அது ஆறுற வரைக்கும் இதையும் பிரட்டி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா எல்லாமே அந்த காய் நல்லா வெந்துட்டு அந்த மசாலா எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நான் தயிர் போட்டு பழகிட்டேன். அதனால் இது ஆப்ஷனல் தான். ஆனால் நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இடையில இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கிடையில் இதுவும் வெந்து வந்துருச்சு. இதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த காராக்கருணையும் அதுக்கும் தயிர், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் அதில் பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இது சாப்பாடெல்லாம் பசிக்காதப்ப நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். அந்த காயெல்லாம் கொஞ்சமாக இருக்கிறப்ப வேஸ்ட் பண்ணாமல். பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் எண்ணெய் விட்டு வேக வச்சுருந்த காராக்கருணை கிழங்கையும் அதில் போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் வறுத்து எடுத்துடலாம். இதுக்கும் நம்ம அதே மாதிரி தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சும் பண்ணோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த 2 ஃப்ரையுமே சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதமும் வச்சுட்டேன் இடையில. அன்னைக்கு தயிர், வெறும் சாதம், தாளித்த தேங்காய் நெய் சோறு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நல்லாயிருக்கும் அந்த தொட்டுக்கிறதுக்கு. இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்